அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பசும்பொன்னுக்கு ஓ பன்னீர்செல்வத்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரே காரில் அங்கு வருகை தந்திருக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வுக்கு இருவரும் ஒரே காரில் வருகை தந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். அதிமுகவினுடைய பிரிந்து சென்ற தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என அண்மையில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதற்கான காலக்கெடுவை நிர்ணயித்திருந்தார் கட்சியின் தலைமை. இது குறித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று. இந்த நிலையில் அவர் அண்மையில் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தும் டிடிவி தினகரனை சந்தித்தும் பேசியதாக தகவல் வெளியானது. ஆனால் அதை செங்கோட்டையன் அவர்கள் மறுத்திருந்தார். இந்த நிலையில் தான் மதுரையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குருபூஜை இன்று நடைபெறுகிறது. கோரிப்பாளையத்தில் தங்கி மதுரையிலிருந்து கோரிப்பாளையத்துக்கு வரும் பொழுது இருவரும் தனித்தனியாக வந்திருக்கிறார்கள். அதன் பின்னர் ஒரு ஹோட்டலில் இருவரும் சந்தித்து பேசிவிட்டு அதன் பின்னராக அவர்கள் இருவரும் தற்போது பசும்பொன்னுக்கு புறப்பட்டிருக்கிறார்கள் ஒரே வாகனத்தில். இந்த நிலையில் இது குறித்து அதிமுக தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதும் கவனிக்க எடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதிமுகவில் அவங்க சொன்னாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறத பார்ப்போம்னு. ஓபிஎஸ் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது செங்கோட்டையன் அவர்கள் அவருடன் ஒரே கார்ல பயணம் செய்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் குரல் கொடுத்து வரும் சூழலில்தான் ஓ பன்னீர்செல்வத்துடன் தற்போது ஒரே காரில் அவர் வந்திருக்கிறார். இது தொடர்பாக இந்த மரியாதை செலுத்தும் நிகழ்வுக்கு பின்பு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பதிலளிக்க வாய்ப்பு இருக்கிறதா சுபாஷ்? நிச்சயமாக. ஏன்னா அவர் என்ன சொல்றாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. ஏன்னா அண்மையில கூட அசம்பிளியில நடக்கும்போது கூட அதிமுகவினர் இந்த கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு வரும்போதெல்லாம் செங்கோட்டையன் அவர்களும் அதே போல கருப்பு பேட்ஜ் கையில அணிந்து வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதன் பின்னராக அதிமுகவுடைய பல்வேறு நிகழ்வுகள்லயும் அவர் கலந்து கொண்டுட்டு இருந்தாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்போ இந்த சந்திப்பு எதை உணர்த்துகிறது என்ற விளக்கத்தை இரு தலைவர்களும் தர வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறதா, இல்ல உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது ஒரு சுமூகமான நிலை உருவாகி இருக்கிறதா, அல்லது எல்லோரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில இந்த சந்திப்பு இருக்குன்றத யூகிக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த ஒரே வாகனத்துல பயணிப்பது என்பது எதன் அடிப்படையில், என்ன காரணத்திற்காக அப்படின்ற ஒரு விளக்கமும் அவங்க தரப்புல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அந்த குரு பூஜைக்காக இருவரும் ஒரே காலில் சென்றிருக்கிறார்கள். இன்னும் பசும்பொன் சென்று சேரவில்லை. சற்ற நேரத்தில் அவர்கள் பசும்பொன் சென்று சேர்ந்து விடுவார்கள். மானாமதுரை தாண்டி அவர்கள் இருவரும் ஒரே காரில் செல்லக்கூடியதை காட்சிகளாக போட்டோவாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சுபாஷ், அதிமுகவில் இருக்கக்கூடிய பிற முக்கிய தலைவர்கள் இது குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? இல்ல, இப்போ என்னன்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் ஒன்னா இருந்தாக்கா அது கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத பாக்குறாங்க. ஆனால் எந்த பாயிண்ட்ல இவங்க எல்லாரும் வந்து சேருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார். அவர் கூட்டணியில் மீண்டும் வருவாரா? அப்படி கூட்டணிக்கு வந்தால் எந்த பக்கத்தில் இருக்க போகிறார்? அதிமுகவுடைய அலையன்ஸ்ல வர போறாரா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில பிஜேபியோட அலையன்ஸ்ல அவர் இன்பில்ட் ஆக போகிறாரா?